சகுனம் இது உண்மையா இல்லை பொய்யா? ஆப்பிரிக்கர்களாக இருக்கட்டும், சைனீஸாக இருக்கட்டும், ஜாப்பனீஸாக இருக்கட்டும், இன்னும் பல உலக நாடுகளில் பல ஆயிரம் வருடங்களாக இந்த சகுனங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அதே சமயத்தில் ஆபத்துக்களை தவிர்த்திருக்காங்க. ஏன்? நம்மளுடைய மன்னர்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன், நம்மளுடைய மன்னர்கள் ஒரு போர் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாகும்போது அந்த போரை தொடங்குவாங்க, அந்த சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது அந்த போரை முடிப்பாங்க. அதுவும் சகுனம்தான். ஏன்? நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்துக்காக நம்ம வீட்டை விட்டு வெளியேறும்போது நம்ம மனசில் இனம் புரியாத ஒரு பயம், அச்ச உணர்வு ஏற்படலாம். இது நடக்குமோ, கிடைக்குமோ, கிடைக்காதோ, இல்லைன்னா இது எனக்கு கிடைச்சிரும், இது கிடைக்காது அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வும் நமக்குள்ளே ஏற்படும். அப்போது சகுனங்களை பார்த்தா நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள் நமக்கு நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. கணக்கிலடங்காத சகுனங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் பார்க்குறப்போ இன்னைக்கு நம்ம ஒரு 6லேருந்து ஒரு 7 விதமான சகுனங்களை பார்ப்போம். இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அதாவது சகுனம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்யூஷன்னா என்ன? ஒரு இடத்துக்கு நமக்கு போகும்போது நமக்கு ஒரு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு நம்மளுடைய உள்ளுணர்வு நமக்கு தெரியப்படுத்தும் போது நம்ம அதை செய்ய மாட்டோம், தற்காத்துக்குவோம். அதே இது இந்த சகுனங்கிறது பிரபஞ்சம் உள்ளிலிருந்து இல்லாமல் வெளியிலிருந்து உனக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் சைனாக இருக்கலாம். அதை இந்த பிரபஞ்சம் வெளியிலிருந்து உணர்த்தக்கூடிய விஷயம்தான் இந்த சகுனம். இப்படி பார்க்குறப்போ முதலாவது, இப்பையும் கிராமப்புறங்களில் ஒரு விதமான சகுனங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது உண்மையா அப்படின்னு கேட்டால் 100% உண்மை. அதாவது இவங்க வெளியில் செல்லும்பொழுது நிறை குடத்துடன் ஒரு பெண்ணானவள் எதிரே வந்தால், அதாவது ததும்ப நிறை குடத்தோட ஒரு பெண் வரா அப்படின்னா அது சகுனம். அப்போ நிறைகுடம் அப்படிங்கிறது பூரணம் என்பது முழுமை என்பது செல்வத்தை குறிப்பது, செல்வம் என்பது மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு நிறைகுடத்தோட ஒரு பெண்ணாகவும் இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது அவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு போகக்கூடிய காரியம் லாபம் அப்படின்னு சொல்லி அதற்கு அர்த்தம். இரண்டாவது, நம்ம ஒரு விஷயத்துக்காக வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது சிரித்த முகத்துடன், தம்பி போடா, நீ கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும்டா, கண்டிப்பாக அந்த இறைவன் துணை இருப்பான்டா அப்படின்னு சடனாக யாராவது வந்து நமக்கு தெரிந்தவர்கள் கேட்பாங்கல்ல, எங்கே போகிறீங்க, நம்ம பதில் சொல்லுவோம்ல, அப்படி சொல்லும்போது சிரித்த முகத்துடன் அவர்கள் கூறுவார்களேயானால் அந்த காரியம் உறுதியாக உங்களுக்கு ஜெயம். மூணாவது, நீங்கள் வெளியில் கிளம்பி நடந்து போனாலும் சரி, இல்லை வண்டியில் போனாலும் சரி, வீட்டிலேருந்து கிளம்புன அடுத்த நிமிஷத்துலேருந்து இந்த காகங்கிறது இடமிருந்து வலமாக ஒரு டைம் ஆஃப் ஃப்ராக்ஷனில் இடமிருந்து வலம் பறந்து போகுதுன்னா உங்களுக்கு போகக்கூடிய காரியம் சக்ஸஸ். உறுதியாக நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் போகிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும்னு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சகுனம் இது. நாலாவது, இதே மாதிரி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது ஒரு கர்ப்பிணி பெண் அவங்க அப்படி நடந்து வர்றதோ இல்லை அவங்கள நீங்கள் பார்த்தாலோ அது தொடக்கம். அதாவது இத்தனை வருடமாக நீ தேடிக்கிட்டு இருந்த அந்த பாதை உனக்கு திறக்குது, நீ மாட்டு சந்தோஷமாக ட்ராவல் பண்ணி போக போகிற அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான சகுனம் தான் இது. ஐந்தாவது, நீங்கள் இப்படி வெளியில் போகும்போது பிண ஊர்வலம் அப்படி போகுது அப்படின்னா அதை பார்த்தா கெட்ட சகுனமான்னு கேட்டால் இல்லை, அது நல்ல சகுனம். அப்போது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷயமும் நடக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்த தாரித்திரியம், கஷ்டம் அனைத்தும் விலகி உங்களுக்கான தொடக்கம், சகல ஐஸ்வர்யங்களும் கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது என்பதற்கான ஒரு சகுனம்தான் இந்த பிண ஊர்வலம். ஆறாவது, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனை கும்பிடுவீங்க. அப்படி கும்பிடும்போது உங்களுக்கே அறியாமல் சடனாக ஆஹா நம்ம குலதெய்வத்தை கும்பிடலையே, அவரையும் கும்பிடுவோன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றினால், அப்படி தோன்றி அந்த குலதெய்வத்தை நீங்கள் வேண்டும்போது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த காரியம், போகக்கூடிய காரியம் உறுதியாக நடக்கப் போகிறது அப்படிங்கிறதுக்கான சகுனம் தான் இது. ஏழாவது,
எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்துடுச்சு, அதை சுமூகமாக நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறப்போ அங்கே என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம மனசுக்குள்ளே பல பயங்கள் வரும். அப்போது உங்களுடைய பாட்டிமார்களை கேட்டு பாருங்கள், காமாட்சி விளக்கில் எரியக்கூடிய அந்த எண்ணெயை எடுத்து என்ன பண்ணுவாங்க, பெண்கள் எடுத்து தன்னோட நெத்தியில் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கு போகிறாங்க, ஒரு சுமூகமாக டீல் பேச போகிறாங்க, விபரீதம் நடக்கக்கூடாதுன்னு அந்த எண்ணெயை ஆண்களுக்கும் வச்சு விடுவாங்க. இதுவும் சுப சகுனமாக பார்க்கப்படுகிறது. அதாவது பல ஆயிரம் வருடமாக சகுனங்களை வச்சு வெற்றி அடைவதற்கும் சகுனங்களை பயன்படுத்தி தன்னை தற்காப்பதுக்காகவும் நமக்கு முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன விஷயம் இது. நம்ம இது ஹம்பக்கு மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், நம்பிக்கை இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணட்டும். நம்ம இந்திய நாட்டில் மட்டும் கடைப்பிடிக்கலை. மலேசியா, ஹாங்காங், இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா, சைனீஸ், ஜப்பான், இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம். எத்தனையோ நாடுகளில் இன்றும் தொடர்ந்து ஃபாலோ செஞ்சுட்டு வராங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், நம்பிக்கை இல்லாதவங்க தூக்கி போட்டுருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவோகம்.